ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸோட ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பேபிகார்ன் 65 தாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போ பேபிகார்ன் எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பேபிகார்னும் கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு நான் தண்ணி ஹீட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பேபிகார்ன்லாம் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க, கலருக்காக. உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நான் இப்போது எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம மசாலா போட்ட பேபிகார்னெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சு போயிடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பேபிகார்னெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உண்மையாகவே செமையாக இருந்துச்சுங்க. எங்கள் குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.